சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு நம்ம சீதாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக சீதா இருந்துட்டு நேராக அருண் கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. அருண் இருந்துட்டு நானும் இதை நம்பவே மாட்டேன், அவன் அந்த டிரைவர் தான் பிளான் போட்டு உன்னை ஏமாத்திருக்கணும், ஒருவேளை உன்னையும் உங்கள் அக்காவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு அவர் மட்டும் இல்லைனா இந்நேரம் இவங்களுக்கும் வேலை இருந்திருக்காது, எனக்கும் வேலை இருந்திருக்காது, நான் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ என் குடும்பம் நிம்மதியாக இருக்குன்னா அதுக்கு காரணமே அந்த தம்பி தான் சார். தயவு செஞ்சு அந்த தம்பியை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவர் மேலே இருக்கிற நீங்கள் கோவத்தில் இப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. போலீஸு 1000 பக்கத்தில் யோசிக்கலாம், ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த முத்துவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். தனக்கு எல்லா நல்ல பேரும் வரணுன்றதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இல்லை அருண், அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். மாமா தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சதுக்கு அவர் தான் காரணம். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மனசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் போட்ட எல்லாமே தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.